எப்பயுமே அவங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களோட குழந்தை மாரிங்க. பார்த்து பார்த்து தான் நம்ம வளர்ப்போம். பட் இன்னொருத்தவங்க வந்து குறை சொல்லும்போது தான் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். எனக்கு வந்து என் ப்ராடக்ட்ட வந்து நான் பிட்ச் பண்ணிட்டு இருந்தேன் எஸ்எல்பில ஒரு நாள் வந்து அது வந்து டெமோ டேன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் என்னோட கோஹார்ட் எல்லாருமே இருந்தாங்க. ஒரு கெஸ்ட்டே ஒரு 10 பேர் கிட்ட வந்திருந்தாங்க. ஐ வாஸ் பிரசன்டிங் த ப்ராடக்ட்ட. பண்ணி முடிச்சோனே எல்லாரும் வாவ்! சூப்பர் பக்காவா அடிச்சாங்க. கை தட்டிட்டு அடுத்த நிமிஷம், "ஏன் நீங்க வந்து கிரேவ்யார்ட்ல நடந்து போயிட்டு இருக்க? உனக்கு அவ்ளோ தைரியமா இருந்தா" அவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே கேட்டாரு. 2 வருஷமா ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து கிரேவியார்டான்னு கொஸ்டின் கேட்குறேன். ஆப்வியஸா அவரு கேட்கும்போது, "என்னடா இப்படி சொல்றீங்க? நீ பண்ணதுல அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு? நான் அந்த காஸ்ட், இந்த காஸ்ட் சொன்னேன். அது இன்னைக்கு தேவையா? உன் ப்ராடக்ட் லக்ஸுரி ப்ராடக்ட். நீ எங்க போய் லக்ஸுரி ப்ராடக்ட்ட விப்ப? மார்க்கெட் ஃபிட் பார்த்தியா?" அந்த மாரி நெறைய கொஸ்டின் ஷூட் பண்ணாங்க. எல்லாமே எனக்கு பிளாங்க்கா, கரெக்ட்டா என்ன கேட்குறாங்க? தட் வாஸ் எ ஸ்டேட். அதான் சொல்றேன்ல, என் ப்ராடக்ட் எனக்கு பெஸ்ட்டா தோணுச்சு. நான் அஸ்யூம் பண்ண விதம் ஆல்ரெடி அவங்க எக்கனாமிக்ஸோட நான் பெட்டர் எக்கனாமிக்ஸ்ல குடுக்குறேன். வெல் ஆர்கனைஸ்டா குடுக்குறேன். அவங்களுக்கு சூட் ஆகும்ன்ட்டு. பட் தட் வாஸ் டூ இயர்லி டூ த மார்க்கெட். ஸோ அவங்க சொல்லும்போது, "நீ பண்ண ப்ராடக்ட் கரெக்ட்டு. ஆனா இப்ப மார்க்கெட் ஃபிட் கிடையாது. அடுத்து என்ன பண்ண போறன்ற கேள்வி தான் வந்துச்சு."